ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. இந்திரா மறுபடியும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. ஒரு நிறுவனத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள்லாம் நம்ம யோசிக்கணும். எந்த நிறுவனத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்திரஜா வந்து அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த ரிஸ்க் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் கண்டிப்பாக. ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயில் கட்டாயப்படுத்தி சொல்லவே இல்லை, புரியுங்களா? நான் வந்தேன், இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில், எங்கள் குலதெய்வம், நான் வந்து அது காணிக்கையே அதை கொடுத்தேன், உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கன்னு சொல்கிறது தப்பான்னு கேட்குறேன். காணிக்கை செலுத்துங்க, வந்து காணிக்கை போட்டு போங்க. அந்த கோயில் இவங்களுக்கு சொந்தமான கோயிலா? ஏழைக்கு பழைக்கு பசி எடுத்தால் 10 காசு போட மாட்டான், ஆனால் கோயில்னு சொன்னால் போடுவான். சரி, அந்த மாதிரி விருப்பப்பட்டு தானே போட போகிறீங்க. இப்போ QR கோடு கொடுத்துட்டாலே நான் உங்ககிட்ட இந்த பணம் போயிடப்போ தான் நான் அந்த ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் ஷேக்வாரா சார் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்திரா மறுபடியும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க தன்னோட 6 மாத குழந்தையோட. இப்போ அம்மனுக்கே ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. அம்மன் கோவிலில் போயிட்டு கும்பிட்டுட்டு நான் இங்கே வந்து ப்ரே பண்ணோம், நல்லா நடந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்கிற வரைக்கும் ஓகே. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு QRலாம் போட்டு அது ஒரு வீடியோவாக வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரளையை கிளப்பி விட்டுச்சுன்னா சொல்லலாம். அடுத்தடுத்து ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்காங்க. இல்லை யோசிக்காம வீடியோ போடுறாங்க. நான் இந்த விஷயத்தை அப்படி பார்க்கல. முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைய வச்சு அவங்க வந்து பேசுனதுலாம் வந்து கொஞ்சம் வந்து அது ஓவர் தான். அது வந்து கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் ஆச்சு, எல்லாருக்கும் தெரியும். பட்டு ஒரு நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக பண்ணதுனால தான் அது. இப்போ ஜென்ரலாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பேசும்போது அது எல்லாரையும் விமர்சனம் பண்ணப்பட்டது. அது எல்லாரும் நானும் கூட பேசியிருக்கேன். அது வந்து அது தப்பு தான். அது வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து வழக்கு பதிவு செய்வாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னாங்க. வழக்கு பதிவு செய்யணும் இல்லை, இதெல்லாம் ஒரு இதை சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே அது அவங்க பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஒரு நிறுவனத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள்லாம் நம்ம யோசிக்கணும். எந்த நிறுவனத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்திரஜா வந்து அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த ரிஸ்க் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு திடீர்னு நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ வந்து ஒரு 6 மாதம் குழந்தைக்கு வந்து இவங்க வந்து அதெல்லாம் ஒன்று நாளைக்கு திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அது யார் பொறுப்பேற்றுப்பாங்க? ஸோ எதுக்கு நம்ம வந்து பயன்படுறோன்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு நிறுவனத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இருக்குது. பட் அது வந்து கண்டிப்பாக அது கண்டிக்க தகுந்து தான். ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குமா, இப்போ எனக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை, நான் வந்து என் கருத்தை திணிக்க மாட்டேன், யார்ட்டையும் தர்க்கம் பண்ண மாட்டேன். இருக்குன்ற சாமி இருக்குன்றவங்ககிட்ட போய் நான் தர்க்கம் பண்ண மாட்டேன். சரிங்களா? அவனோட நம்பிக்கை, அவன் கும்பிட்டோம், என் வீட்டையே கும்பிட்றாங்க. அதை நான் அவங்க நம்பிக்கை வந்து நான் பழக்கத்தை எனக்கே விபூதி நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேப்பல் அடித்து நெத்தியில் விபூதி வச்சு விட்ருவாங்க. அதை நான் துடைக்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை தான். இறை நம்பிக்கை வந்து ஒன்றும் நம்ம வந்து எதிர்த்து தர்க்கம் பண்ணணும் அவசியம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். திடீர்னு பச்சை கயிறு கட்டினாங்க, சில பேர் ஜாதி கயிறான்னு கூட கட்டினாங்க, சில பேர் எனக்கு அப்படி தெரியாது ஜாதி கயிறு ஒன்று இருக்கு, சில பச்சை கயிறு கட்டினாங்க, அவங்க நம்பிக்கை கட்டுறாங்க, அவ்வளோதான். நான் வந்து அதை கழட்டி தூக்கி போடணுன்றது 2 செகண்டாக தூக்கி போட்டலாம், கழட்டி தூக்கி போட யாரும் கேட்க போகிறாங்க கிடையாது. ஆனால் சரி கட்டி விட்டாங்க இருக்கட்டும். நம்ம கட்டின கயிறு ஒரு 35 வருஷம் சுமக்கும் போது ஒரு இந்த துண்டு கயிறை வந்து கட்டுறதுல என்ன ஆகிடும்? அது ஒன்றும் இல்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்னங்கன்னு சொல்லி கட்டினாங்க. இது கட்டினாக்கா வந்து கோபம் வராது, சாந்தமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாய் குணம் வருது இல்லை சமயத்தில், அந்த மாதிரி வராதுன்னு சொன்னாங்க. இப்போ நாயே இங்கே சர்ச்சையாகிட்டு இருக்குது இல்லையா? அது ஒரு பக்கம். அதனால் வந்து கயிறு கட்டி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அவங்க நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை மதிக்கிறவள் தான். அதனால தான் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுவேன். எப்போவுமே நான் பதிவு பண்ணுற விஷயந்தான். அடுத்தவங்களோட உணர்வை நம்ம மதிக்கிறது கூட பகுத்தறிவு தான். இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த கோயிலில் போய் ஏதோ நடந்திருக்கு. அதை வந்து இந்திரஜா சொன்னாலே எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பார்வையில் பார்க்கக்கூடாதுல்ல. ஆனால் அது இல்லை சார், அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்த மனசு நிம்மதியாக இருந்துச்சு, இந்த அம்மன் சக்தி உள்ள அம்மன் சொன்ன வரைக்கும் ஓகே. இந்த அம்மன் கோவிலுக்காக நீங்கள் வந்து கோயில் பாருங்க, நான் கோயிலுக்கு வந்து
ஒரு 10,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறேன், ஒரு 5,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன மாதிரி இன்னும் சில பேர் வந்து கொடுத்தா நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு மிகையாக தெரியும். நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், யாராவது இந்த கேட்டால் இந்த கோயில் டெவலப் ஆகட்டும், ஒரே ஆள் நம்மளால் பண்ணி இந்த கோயிலை பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வர முடியாது, இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில், நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து உங்களோட முடிஞ்ச அம்மனை வந்து பாருங்க தரிசிங்க அது வரைக்கும் சொல்லலாம். இல்லைம்மா நன்கொடை கொடுங்கன்னு கூட சொல்லலாம், இன்னும் கட்டாயப்படுத்தலாம். நீங்கள் நன்கொடை வந்து கொடுங்க, கோயில் டெவலப் ஆகும், கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக வந்து நீங்கள் நிதி கொடுங்க. ஏன் அப்படி பார்த்தா பில் புக் வச்சு கூட வசூல் பண்ணலாம். இந்திரஜா நினச்சா அவங்க பிரபலமானவங்க, ஒரு பில் புக்கை கூட வந்து வச்சு வசூல் பண்ணி கூட தரலாம், தப்பு ஒன்றும் இல்லையே. நீங்கள் இந்த கோயில் கட்டாயப்படுத்தி சொல்லவே இல்லை, புரியுங்களா? நான் வந்தேன், இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில், எங்கள் குலதெய்வம், நான் வந்து அது காணிக்கையே அதை கொடுத்தேன், உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் செலுத்துங்கன்னு சொல்கிறது தப்பான்னு கேட்குறேன். போட்டு அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குல்ல, மற்ற ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொமோஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. வந்து பாருங்களேன், பெருசாக குற்றம் சொல்ல தேவையில்லம்மா. பெருசா நீங்கள் அதை வந்து என்னன்னா இப்போ பாருங்கள், இதுதான் சிக்கலை. இங்கே இப்போ அவங்க ஏற்கனவே அந்த இதை பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கம்பெனிக்காக வந்து இந்த 6 மாத குழந்தை வச்சு ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இருந்து இந்த கோயிலுக்காக இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது சர்ச்சையாகாது. நீங்கள் அந்த விஷயத்தோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே இந்திரஜா வந்து ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க, அவங்க கல்யாண வீடியோக்களை வந்து வெளியிட்டாங்க, விட்டாங்க, எல்லா திருமண நிகழ்ச்சி எல்லாத்தையுமே அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 மாத குழந்தைய வச்சு ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. இதையோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. இது ஜென்ரலாக பாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கு போனாங்க, அந்த கோயிலில் வந்து பார்த்தா சக்தி வாய்ந்த அம்மன், இந்த கோயிலில் வந்தால் எனக்கு இந்த விஷயம்லாம் நான் நடந்திருக்கு, நான் காணிக்கை செலுத்துக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் இந்த கியூஆர் கொடுக்க இந்த கோயிலுக்கு காணிக்கை செலுத்துங்கன்னு சொல்கிறதுல அது ஒரு பெரிய தப்பு மாதிரி எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை காணிக்கை செலுத்துங்க, வந்து காணிக்கை போட்டு போங்க, அந்த கோயில் இவங்களுக்கு சொந்தமான கோயிலா? இல்லை, பொதுவான கோயில் தானே. இருந்தா ஒருவேளை சர்ச்சையா இருக்காது. அப்படி இப்போ கியூஆர்லாம் போடவே தான் அது ப்ரொமோஷன் அப்படின்றதுக்கு போயிடுச்சு. கியூஆர்ன்றது இன்னைக்கு சாதாரணமா ஆயிடுச்சு. எல்லாருமே எனக்கு கொடுத்தா கியூஆர் இருக்கு, எல்லாருக்கும் தான் கியூஆர் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு சார். அப்போ என்ன அது கோவிலும் வந்து இப்போ நேரடியா வர முடியாதவங்க கூட அந்த கியூஆர் கோட்ல வந்து பார்த்தா இந்த கோயிலுக்கு வந்து கோயில்னா வந்து பயந்து காசு போடுவாங்கம்மா, கரெக்டுங்களா? பசி எடுத்தா 10 பைசா தரமாட்டான் ஏழைங்க பாழைங்க கேட்டா. ஆனா கோயில்னா இதை சொன்னா நாத்திகன் ஆயிடுவேன் நான். அப்படிதானே இருக்கு உலகம். ஏழைங்க பாழைங்க பசி எடுத்தா 10 காசு போட மாட்டான், ஆனால் கோயில்னு சொன்னால் போடுவான். சரி, அந்த மாதிரி விருப்பப்பட்டு தானே போட போறீங்க. இப்போ கியூஆர் கோடு கொடுத்துட்டாலே நான் உங்ககிட்ட இருந்து பணம் போயிடப்போ தான், நான் அந்த கியூஆர் கோடு சேவ் பண்ணாலே பணம் போயிடுமா? நான் விருப்பப்பட்டா போட போறீங்க. அதை பெருசாக பேசுறாள். இதை வச்சு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு எல்லாமே சர்ச்சையாகிட்டே இருக்கு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவங்க அப்பா வந்து கடுமையான உழைப்பாளி. யார்? ரோபோ சங்கர். கஷ்டப்பட்டு முன்னேறின மனுஷன். இன்னைக்கு அவர் வந்து பல படங்கள் கூட இல்லாமல் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நடிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல தான். ரோபோ சங்கரோட ரோபோ சங்கர் மகள் தான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி. இதானே உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த கோயில் விஷயத்தில் நம்ம இயல்பாக கடந்து போயிடலாம். விருப்பப்பட்டால் போடுங்க. அவங்க கியூஆர் கோடு போட்டாங்கன்னா அவங்க நீங்கள் அதை கியூஆர் கோடு சேவ் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிட போதா? அப்படி இல்லை. இந்த மாதிரி பண்ற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே யோசிக்கலாம்ல. ஏன்னா முதல் வீடியோல அப்படிதான் ஒரு 6 மாசம் அப்படி இல்லைம்மா. இந்த விஷயத்துல அதெல்லாம் நீங்க அதுதான் நீங்க பிரச்சனையே என்ன தெரியுங்களா? நீங்க பழைய விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் பிரச்சனை. இது வந்து சாமி கோயில் சார்ந்த விஷயம். நான் டொனேஷன் கொடுத்துருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் இந்த கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்குன்னா இந்த இதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ அநாத ஆசிரமம் இருக்குமா, இப்போ ஆதரவற்றோர் இல்லை இருக்குது, நான் டொனேஷன் கொடுத்துருக்கேன், யாராவது உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் எனக்கா கேட்குறேன்? அப்படி கிடையாது. யாராவது வந்து ஏழைங்க வந்து ஒரு 100 குழந்தை வச்சு சோறு போடுறாங்க, நான் வருஷத்துக்கு ஒரு முறை நான் பண்ணுறேங்க, உங்களுடைய பிறந்தநாள் அப்போ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அதை டீட்டெயில் அனுப்புறதே தப்பாயிடும். இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சது இந்த கியூஆர் கோடு அனுப்பிச்சதுனால நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கியூஆர் கோடு அனுப்பலாம் கூட நீங்கள் சாமியை சொன்னால் கூட நீங்கள் சொல்லுவீங்க. தப்புனா இவங்க போனாங்களே கும்பிட்டு போக வேண்டியதானுங்க, அதுனா அந்த சாமி இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சார் இருக்கு. இப்போ ஒரு சில இன்ஸ்டிடியூட்லாம் போறோம், நான் ஏற்றுக்கல. ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கனால அதையே வந்து நம்ம அந்த எண்ணத்தோடய நம்ம பார்க்கறதும் தப்பு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மனுக்கே ப்ரொமோஷனா வாங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஏன் ப்ரொமோஷனா பார்க்கணும்? நம்பி நான் நம்பினேன், எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கு, நீங்களும் வந்து செய்யுங்கன்னு சொல்றது எல்லா சாமிக்குமே நான் சொல்கிறேம்மா. சரி, ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும் ஒரு நோட்டீஸை போடுவாங்க. நோட்டீஸை போட்டு
இந்த கோயில் வந்து புத்து கோயில், இங்கே வாங்க, இங்கே நீங்கள் நினச்சதெல்லாம் வேண்டுதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. புரியுங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸை நீங்கள் கசக்கிட்டு வந்து அலட்சியமாக தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பாம்பு கட்சி செத்துருவீங்க அப்படிதான் அதில் வரும். வரும் அது ஒரு பேர். அந்த கோயில், இந்த புத்து கோயிலில் வந்து நீங்கள் வந்து வாரம் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வந்து பூஜை பண்ணுங்க, நீங்கள் பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு நீங்கள் இந்த செய்தியை வந்து பரிமாறுங்க, அப்படி இந்த நோட்டீஸை நீங்கள் வந்து அலட்சியம் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பாம்பு வந்து கட்சி செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கூட வரும். அதில் சாமி தண்டிக்கும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மறந்து போய் என்ன சொல்லுங்க, சில பேர் என்ன சொல்லுங்கன்னா அதை ஒரு 10 பேருக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம், இல்லை 10 பேருக்கு வந்து செய்தியை அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து 100 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல நீங்கள் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புரியுதா சொல்றது? இல்லை சொல்கிறேன் நான். இப்போ எங்கள் வீட்டு கூட அந்த கயிறு கட்டும்போது சொன்னாங்க, இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 சேனல் பேசுகிறீங்க, நீங்கள் இது போட்டிங்கன்னா ஒரு 40 சேனலில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. பணம் கொட்ட சொன்னாங்க. ஆனால் கன்வீனியன்ஸாக பல பேர் பாக்கி இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? கயிறு கட்டின பிறகு கன்வீனியன்ஸ் பாக்கி இருக்கு நான் சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஒருத்தருடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து என்னன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நான் சரி கேட்டால் இதை நீங்களும் நம்புங்கன்னு சொல்கிறாங்க. நம்புறதோ நம்பாது நம்ம கிட்ட தானமா இருக்கு. இந்திரஜா சொல்லிட்டாலே நீங்கள் உடனே படம் எடுத்து சோத்தை கட்டுன்னு கோயிலுக்கு போயிடுவீங்களா நீங்கள்? அப்போது இதுதான் இந்த இடத்துல கேட்டால் சில பேர் போகலாம் கேட்டால் நல்ல விஷயம் தானே. நீங்கள் போய் நான் டாஸ்மாக் கடையில் போய் நீங்கள் சரக்கு வாங்கி அடிங்க நான் சொல்கிறாங்க, இல்லை தப்பான விஷயத்துக்கு எதாவது சொல்கிறாங்களா சொல்லுங்கள். இல்லை ஒரு மோசமான ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை வந்து பார்த்தா நல்லா இருக்கு நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்களா? சாமி இறை நம்பிக்கைன்றது எல்லாருக்கும் வந்து கடைசி பிடிமானம் என்ன? இறை நம்பிக்கை தானே. ஒரு மனுஷனுடைய கடைசி பிடிமானம் என்னம்மா? எல்லா மனிதர்களும் கைவிட்டாங்கன்னா கடைசியாக எங்கே போகிறாங்க? இருக்கிறாங்க. நான் உனக்கு வந்து சாமிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நான் பேசலை, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். சாதாரண மனிதர்கள் எல்லா மனிதர்களும் கைவிட்ட பிறகு அவங்க நம்புறது யாரை? கடவுளை. அந்த கடவுள் தானே சொல்கிறாங்க. இப்போ இதே அவங்க வேறு யாராவது வந்து ஒரு சாமியாரை சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போ பேசலாம். அவங்க ஒரு சாமியாரையோ இல்லை வந்து ஒரு பூசாரியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா பரவாயில்ல. குரு இங்கே போனீங்கன்னா குரு சொல்கிறாங்க, அவங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது, இல்லை இந்த ஜோசியக்காரங்க வந்து போய் பாருங்க அவர் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவங்க சொல்கிறது கோயில், சாமி. அந்த கோயில் எவ்வளோ கோயில்கள் இருக்குமா உலகத்தில், எவ்வளோ கோயில்கள் இருக்குது. அவங்க போயிட்டு அந்த கோயிலில் எனக்கு இது வந்து அவங்க நம்புகிறாங்க. அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்கன்றாங்க. இதில் பெரிய தப்பு மாதிரி எனக்கு தெரில, அது பார்வையாளர்கிட்டே விட்டுருவோம். அது வந்து ஆனால் எனக்கு வந்து அதில் பெரிய தப்பாக எனக்கு தெரில. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.